Hi, hello everyone. Last 3 videos pre-request எல்லாமே முடிச்சிட்டோம். Java installation பார்த்தோம், Eclipse installation and Maven installationும் பார்த்துட்டோம். So இந்த வீடியோல how to create a Maven project பார்க்க போறோம். ஒரு Maven project எப்படி create பண்றாங்க, அந்த Maven projectோட advantages and Maven projectல இருக்கிற ஒரு 2 important unique identifiers பத்தி பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போலாம். First இதுதான் நம்மளோட first வீடியோ, அதாவது இதுதான் நம்மளோட first coding related வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைல், அதில் நியூ ஜாவா ப்ராஜெக்ட், மேவன் ப்ராஜெக்ட். நம்ம மேவன் ப்ராஜெக்ட் தான் பார்க்குறோம். ஸோ மேவன் ப்ராஜெக்ட். இதில் ஃபர்ஸ்ட் கிரியேட் அ சிம்பிள் ப்ராஜெக்ட் அண்ட் யூஸ் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் லொகேஷன் வந்து செக்ல இருக்கட்டும். ஸோ இதை அன்செக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு லொக்கேஷன் கொடுக்கணும். பட் இப்போ எக்லிப்ஸோட ஒர்க் ஸ்பேஸில் போய் இது ஸ்டோர் ஆகும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் இதில் நியூ மேவன் ப்ராஜெக்ட். இதில் குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் ஐடிங்கிறது எப்போவுமே கம்பெனி நேமாக இருக்கும். ஆர்டிஃபைட் ஐடிங்கிறது ப்ராஜெக்ட் நேமாக இருக்கும். குரூப் ஐடி, ஆர்டிஃபைட் ஐடி ரெண்டுமே ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ குரூப் ஐடியில் வந்து கம்பெனி நேம் கொடுப்பாங்க. ஸோ அண்ட் ஆர்டிஃபைட் ஐடியில் வந்து ப்ராஜெக்ட் நேம். ஸோ ப்ராஜெக்ட் நம்ம என்ன படிக்கலாம்னா செலீனியம் ப்ராக்டிஸ். தென் நேம் ஜார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ தென் டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இவ்வளவும் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்கணும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த உடனே இங்கே ரைட் சைடு எண்டில் கீழே பாருங்க, பில்டிங் 50%, 100% அது காமிக்க தொடங்குது. ஸோ அந்த பில்டிங் 100% ரீச் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் கீழே நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். அந்த ப்ராஜெக்டோட நேம் பாருங்க, செலீனியம் ப்ராக்டிஸ். நம்ம கொடுத்த ஆர்டிஃபேக்ட் ஐடியை ப்ராஜெக்ட் நேமாக எடுத்துருச்சு. இதுதான் மேவன் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்சி மெயின் ஜாவா, எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்சஸ், எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா, எஸ்ஆர்சி டெஸ்ட் ரிசோர்சஸ். தென் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லைப்ரரி, தென் எஸ்ஆர்சி ஃபோல்டர், டார்கெட் ஃபோல்டர், form.xml. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த எஸ்ஆர்சி மெயின் ஜாவா, மெயின் ரிசோர்சஸ், டெஸ்ட் ஜாவா, டெஸ்ட் ரிசோர்சஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் form.xml ஃபைல். form.xmlனா ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான நேம் அண்ட் ப்ராஜெக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ மேவன் ப்ராஜெக்டோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம செலீனியம் ஜாவா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஜாவா, எக்லிப்ஸ், மேவன் டவுன்லோட் பண்ணோம். எங்கேயாவது செலீனியம் டவுன்லோட் பண்ணோமா? கிடையாது. ஸோ இதை டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செலீனியம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செலீனியம் வேணும், அதுதான் ஒரு டிபெண்டன்சி. பட் அதை வந்து ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். செலீனியம் இன்டிகிரேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் அது டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் பண்ணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். தென் சென்ட்ரலைஸ்ட் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து நமக்கான ரிசோர்சஸ், அதாவது நமக்கு தேவைப்படுற லைப்ரரிஸ் எல்லாமே அங்கே இங்கேன்னு இருக்காது. ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள சிலது வந்து
ஒரு லொகேஷன்ல இருக்கும், இன்னொன்று கீழே லொகேஷன்ல இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரே ஃபைலுக்குள்ள எல்லாமே மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது pom.xml ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ல தான் சென்ட்ரலைஸ்டா எல்லா லைப்ரரிஸையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் இது ஒரு பில்ட் ஆட்டோமேஷன் டூல். இப்போ நீங்க வந்து கோட் எழுதிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் கொடுத்தா ரன் ஆயிரும். பட் அது இல்லாம அந்த கோடை ஒரு அப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணி டபுள் கிளிக்ல ரன் பண்ண வைக்கிறதுக்கு மேவன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் டாக்குமெண்டேஷன் டூல். மேவன்ல டாக்குமெண்டேஷனும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கானது அதுவே கிரியேட் பண்ணி தரும். ஸோ இவ்வளவு தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் மேவன் ப்ராஜெக்ட். இந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்றேன் எக்ஸாம்பிள் பாருங்க. முன்னாடி ஜாவா ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஜாவா ப்ராஜெக்ட்ல ஒரு செலீனியமை இன்டெகிரேட் பண்ணணும்னா நெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் செலீனியம் ஜாரை டவுன்லோட் பண்ணி ப்ராஜெக்டோட கிளாஸ் பாத்துல இன்டெகிரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் இன்டெகிரேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என் டீமுக்கு புதுசா ஒரு மெம்பர் வராங்க. ஸோ அவங்க கிட்டேயும் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க வந்து இந்த இந்த செலீனியம் இந்த வெர்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவங்க ஒரு ஃபைல்னா சரி எடுத்துருவாங்க. மேபி நிறைய ஃபைல் இருக்கு. செலீனியம் கூட நான் வேற நிறைய ஜார்ஸ் கூட யூஸ் பண்றேன்னா எல்லாத்துக்கும் வெர்ஷன் நான் அவங்களுக்கும் சொல்லணும். அவங்களும் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். வெர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும், வெர்ஷன் மிஸ்மேட்ச்ல எரர் வரும், தேவையே இல்லாம எரர் வந்து நம்ம ரிசால்வ் பண்ற மாதிரி ஆகும். ஸோ பட் அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணும் மேவன் ப்ராஜெக்ட். என்ன ஆகுதுன்னா நம்ம இன்டர்நெட்ல இருந்து எந்த ஒரு டிபெண்டன்சியும் டவுன்லோட் பண்ணி வைக்கவே தேவை கிடையாது. ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டிபெண்டன்சியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நான் நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாலும் உங்க லொகேஷன் டிஃப்ரெண்டா இருக்குன்னு எரர் வராது, இல்ல வெர்ஷன் மிஸ்மேட்சா இருக்குன்னு எரர் வராது. எல்லாமே சேமா மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் மேவன் ப்ராஜெக்ட். ஸோ அந்த டிபெண்டன்சியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல செலீனியம் டிபெண்டன்சியா தான் ஆட் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம்.